எங்களை நேசிக்கிற எங்கள் சர்வலமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உடைய குமாரனும் மறுமை ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய பாடத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையை உடைய சமூகத்திலே தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட மக்களை தடைகள் நீக்கி கொண்டு வாரும். இந்த இடத்தில் உங்களுடைய சமூகம் பிரசன்னம் வழி நடத்தட்டும். வருகிற யாவரையும் உங்களுடைய கரம் தொடட்டும். இயற்கை அனுகூலமாக இருக்கட்டும். அன்றைய பரிசுத்த தூதர்களின் பாதுகாவல் இருக்கட்டும். இந்த ஆராதனையில் இந்த வருடத்தின் 11வது மாதத்தில் வந்திருக்கிற நாங்கள் உங்களிடத்தில் கிட்டி சேர, நீர் எங்களை இழுத்துக்கொள்ள, அணைத்து கொள்ள, எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டரணும். உங்களுடைய சமூகத்துக்கு வந்தது ஆசீர்வாதம், நல்லது, நன்மையானது, மிக சிறந்த வேலை என்று ஒவ்வொருவருடைய உதடுகளும் உள்ளங்களும் ஏகோபித்து சொல்ல கிருபை தாரும். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மனிதருக்கென்றல்ல, உமக்கென்று இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடல், துதி, ஆராதனை, ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து இருக்கும் கர்த்தருடைய மேசையில் நாங்கள் ஒரே சரீரமாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கனமகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். என்னை காத்து கொண்டீரே அப்பா, கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே அப்பா, கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே அப்பா, கிருபைகளா தாழ்வில் நினைத்த கிருபைது, தாங்கி நடத்தும் கிருபைது, தாழ்வில் நினைத்த கிருபைது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபைது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபைது. அப்பா, கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே அப்பா, கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபைது, என்னை நடத்தும் கிருபைது, என்னை நினைக்கும் கிருபைது, என்னை நடத்தும் கிருபைது, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபைது, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபைது. அப்பா, கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே அப்பா, கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றிட தேவ கிருபை, கஷ்டத்தின் மந்தத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பா, கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே
வார்த்தைக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம். கடந்த வார அதை நான் சொன்னேன். இன்றைக்கு அதை செய்தியாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு அருளினார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த நடுப்பகுதிக்கு வருகிறேன். கர்த்தர் அவன் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் அவனுடைய சிறு இறைப்பை ஆண்டவர் மாற்றி போட்டார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளையும் ஆண்டவர் மாற்றுவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். ஆனால் அந்த வசனம் எப்படி ஆரம்பம் செய்கிறது என்றால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, when Job prayed for his friends, God turned his captivity, அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். And the Lord restored or turned the captivity of Job. What was captured from him, ஒரு மொழிபெயர்ப்பில் விதமாக இருக்கிறது NKJV-ல, Job's losses when he prayed for his friends. தன் நண்பர்களுக்காய் அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை, அவனிடத்திலிருந்து எதெல்லாம் பறிக்கப்பட்டதோ எடுக்கப்பட்டதோ கொண்டு செல்லப்பட்டதோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். இந்த யோபின் புஸ்தகத்தை நீங்கள் அனைவரும் திரும்ப திரும்ப வாசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 42 அதிகாரமாக இருந்தாலும் யோபின் புஸ்தகம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா பொயட்டிக்கல் புக்ஸில் த ஃபர்ஸ்ட் புக் தட் கம்ஸ் இன் அவர் ஸ்கிரிப்சர் இஸ் த புக் ஆஃப் ஜோப். சங்கீதத்துக்கு முன்பாகவே பாடல் புத்தகத்திலே பகுதியிலே வருகிறது இந்த யோபின் புஸ்தகம். லாட் ஆஃப் பீப்புள் ஃபைண்ட்ஸ் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் ஃபார் தேர் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். அநேக பிரச்சனைகளுக்கு பதிலை இந்த புஸ்தகத்திலே காண்கிறார்கள். ஏராளமான விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ என்கிற ஒரு வார்த்தை எல்லாரும் தெரிந்த ஒன்று. அது யோபின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அநேகர் சொல்லுகிறதான காலம் ஆபிரகாமினுடைய இணை காலம் என்று சொல்லுகிறார்கள். போகட்டும். இந்த யோபு ஒரு தேவனுடைய மனிதன். அவனை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு, அவன் வாய் தவறி சில வார்த்தைகளை பேச நேர்ந்தது. எனினும் தேவன் இறுதியிலே அவனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு ஆண்டவர் இடைமறித்து சில கேள்விகளை கேட்ட பொழுது அவன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் 42ஆம் அதிகாரத்தில் அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் அவன் தான் சொன்ன வார்த்தைகளை குறித்து சொல்லும் பொழுது 3ஆம் வசனத்தில், அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாதையும் நான் அலப்பினேன். தேவையில்லாமல் நிறைய பேசிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ எனக்கு பதில் சொல்ல முடியுமா என்று. அவன் ஆண்டவரிடத்தை பார்த்து சொல்கிறான், நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். You can do anything and everything.
நீ என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை யாரும் தடை பண்ண முடியாது. ஆண்டவருடைய சுப்ரீம் பவரை அவன் அறிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வார்த்தையிலே God is sovereign, அவர் சர்வ ஆளுமை படைத்தவர். அவரை எதிர்த்து எதுவும் நடக்க முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்ட ஆண்டவருக்கு தன்னை சரணாகதியாக அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவன் எவைகளை எல்லாம் இழந்து போனானோ அவைகளை ஆண்டவர் அவனுக்கு திரும்ப இரண்டத்தனையாக ஆண்டவர் அவனுக்கு அருளுகிறதை பார்க்கிறோம். Whatsoever job lost in his life, ஆண்டவர் he returned to him in a double portion. அவனை இரட்டிப்பாய் அவனை ஆசீர்வதித்தார். இந்த 42 அதிகாரத்தை நீங்கள் அதிகமாய் வாசித்து பாருங்கள். பார்த்திருப்பீர்கள் நம்புகிறேன். நிறைய பேர் நீங்கள் வாசிக்கணும். இது லிட்ரேச்சரில் கூட, இலக்கியத்தில் த புக் ஆஃப் ஜோப், நம்முடைய பாடத்திட்டங்களில் கூட லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இருக்குது, புக் ஆஃப் ஜோப் இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை படிப்பார்கள். சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. ஆனால் வாசிக்கும் பொழுது அதனுடைய செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வேடத்தில் யோபு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமையில் அவனை குறித்து ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் எசேக்கியேலின் புஸ்தகத்தில் கூட 14ஆம் அதிகாரத்தில் ஒரு டைம் வரும். எசேக்கியேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஒரு தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது 3 பேரை குறித்து குறிப்பிடுகிறான். 14:14 அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும், யோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷர் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஒரு டைம் வரும், அந்த டைம்ல இந்த 3 பேர் இருந்தாலும் அவங்க காப்பாற்றப்பட்டுருவாங்க. அதை நீங்கள் பின்பு வாசித்து பார்ப்பீர்களானால் அவங்க ஃபேமிலியை கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இருக்கிறது. 16ஆம் வசனத்தில் அந்த 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே இல்லாமல், அதை கவனிக்கணும். அவங்க எஸ்கேப் ஆவாங்க, பட் அவருடைய குமாரரை குமாரத்திகளை கூட அவங்க தப்புவிக்க மாட்டார், முடியாது. இந்த உலகத்திலே ஒரு பெரிய 3 வலிய வல்லமை இருக்கிறது: உலகம், மாமிசம், பிசாசு. உலகம், மாமிசம். உலகத்தை ஜெயித்தவன் நோவா. உலகம் என்கிற ஒரு கொடூரமான பவரை ஜெயித்தது நோவா. தானியேல் மாம்சத்தை ஜெயித்தவன். மாம்சமும் ஒரு கொடூரமான ஒரு வல்லமை, பவர். ஆனால் யோபு பிசாசை ஜெயித்தான். என்றால் அவனுக்கு விரோதமாய் கங்கணம் கட்டி கொண்டு இறங்கி வந்தவன் சாத்தான். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் பிறந்து ஒரு இன்னைக்குள்ள வயதை கணக்கிட்டு பார்த்து அத்தனை ஆண்டுகள் விவரம் தெரிஞ்ச பிறகு ஒரு 5 வயசத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிடுவோம். ஆனால் அவன் சொல்லுவான், வேதாகம கணக்கின்படி அந்த நிலையில் அவன் சொல்லுவான், ஒரு 6000 வருட அனுபவங்களை அவன் விளையாண்டுருக்கிறான். லேஸில் அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். ஆண்டவருடைய கிருபையினாலும் இயேசுவின் ரத்தத்தினால தான் அவனை ஜெயிக்க முடியும். வேதம் சொல்கிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், யுவர் எனிமி தி டெவில், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான். இஸ் ஃபைண்டிங் a way
டு டிவோ அ பர்சன். எங்களுக்கு அருமையான ஒரு ஊழியக்காரர் இருப்பார். அவர் அடிக்கடி சொல்வார், ஆண்டவருடைய வசனத்தை கவனித்தீர்களா அப்படின்னு கேட்பார். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி தருகிறான் என்று. அப்படி அர்த்தம் என்ன? ஏன் வயசானவங்க எப்போவுமே சாப்பிடும்போது அந்த காலத்தில் இந்த வயசான பாட்டி மாதிரி வெத்தலையை போட்டு இடித்து தான் என்ன செய்வாங்க, வாய்க்கில் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல்லு இல்லை கடிக்கிறது. ஸோ சாத்தானுடைய பல்லை ஆண்டவர் பிடிங்கி போட்டார் சிலுவையில். ஸோ நம்மளை இது பண்ண முடியாது. ஸோ எவனை விழுங்கலாமோ என்று. ஆனால் அதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக குதற மாட்டான், டோட்டலாக சோலை பண்ணிடுவான். ஆனால் ஒன்று, அவனுக்கு அனுபவம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அவருடைய வசனத்தின் மேல் உள்ளதான விசுவாசம், தேவ கிருபை, அதை வைத்து அவனை ஜெயித்து தான் ஆகணும். சொல்ல வந்த பகுதி, சத்துரு அவனை அழிக்க, அவனை என்ன விதத்தில் அவனை மேற்கொள்ள முனைந்தாலும் அவன் சத்துருவை அவன் ஜெயித்தான். சாத்தான் அவன் ஜெயித்தது தான் இந்த யோபின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கக்கூடியதான ஒரு பகுதி. போகட்டும். அதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை, the captivity which he went through or the losses that he had in his life, ஆண்டவர் அவனுக்கு அவைகளை திரும்ப அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். திரும்ப அவன் கொடுத்தார். அதையெல்லாம் அவன் இரட்டத்தனையாக 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் இழந்ததை வட்டி முதல்ல ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டான். இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போனவைகள் எவைகள் என்பதை ஒரு பட்டியலிட்டு நம்முடைய மனதிலே வைத்துக்கொள்வோம். வாட் ஆர் ஆல் திங்ஸ் தட் வி லாஸ்ட் இன் அவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம இழந்து போனோம்? நமக்கு விரோதமாய் போராடின சக்தி என்ன? உலகமா, மாமிசமா, இல்லாவிட்டால் பிசாசா? எது நமக்கு விரோதமாய் செயல்பட்டது? எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆனால் அது எல்லாவற்றையும் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் அவருக்கு அருளின அபிஷேகத்தின் மூலமாய் அவன் அதை உய்த்து ஆராயும் பொழுது அவனுக்கு விரோதமாய் போராடுகிறதான சக்தி என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுடைய கேப்டிவிட்டியை கர்த்தர் மாற்றிட்டார். அவன் எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். எதெல்லாம் சத்துரு பறித்து கொண்டானோ அதையெல்லாம் அவன் திரும்ப வாங்கி கொண்டான். நமக்கு இந்த உலகத்தில் நடக்கிற உரையாடல்கள் நமக்கு தெரியும். ஆனால் எல்லா உரையாடல்களும் நம்ம அறிந்திருக்க முடியாது. நம்முடைய நண்பர்களுடைய வட்டாரத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு பின் திரை மறைவில் என்ன பேசப்படுகிறது என்று எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த புத்தகத்தை வாசிக்கும்போது ஆண்டவருக்கும் சத்துருவுக்கும் நடந்ததான ஒரு உரையாடல் திரை மறைவில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய பின்னணியத்தில் தான் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்றைக்கு அநேக நேரத்தில் உலக ஜனங்கள், ஏன் கிறிஸ்தவ ஜனங்கள் கூட என்னை கர்த்தர் யோபை போல சோதிக்கிறார் என்று சொல்வார்கள். அது சரியான ஒரு வார்த்தையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. யோபை போல எல்லாரையும் ஆண்டவர் சோதிக்கிறது இல்லை. ஆனால் இந்த வேதத்தில் இது சங்கீதத்துக்கு முன்பாக இந்த புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது நிறைய ஆன்சர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும், நிறைய பதில் கிடைக்கும். ஒரு தேவனுடைய மனிதன் எழுதுகிறார், why the righteous suffer, ஏன் நீதிமான் பிரச்சனைக்குள்ளாக மாறுகிறான் என்று. கடந்த 2 ஆண்டுகளாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து சென்ற பாதைகள், திடீரென்று கடந்த ஆண்டின் ஆரம்பத்தில் தாக்கினதான பல விஷயங்கள், முழு உலகமே நிலை குனிந்து போயிருக்கிறது.
நம்முடைய இந்தியாவில் எத்தனை ஜனங்களை நாம் இழந்திருக்கிறோம், முழு உலகத்தில் எத்தனை ஜனங்களை இழந்திருக்கோம், கேன்சரே இல்லை. Some perplexing questions are constantly fighting our mind. Why? யோபின் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசலாம், யாருக்கு தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஹீப்ரூ டெக்ஸ்ட் படிச்சு படித்தீங்கன்னா literally refers to his recovery as a return from captivity. எப்படி ஒரு சிறையிருப்பிலிருந்து திரும்புவது போல, a recovering of something that had been captured from him. அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டு போனதை போல யோபு புலம்புறான். அவரை பறிச்சுக்கிட்டு போறார், அவன் மறிக்க முடியாது. ஏன்னா சர்வ வல்லவர், அவரோடு கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு தன்னுடைய பரிசுத்த வாழ்வை காத்து கொண்டார். தன்னுடைய தூய்மையை காத்து கொண்டார். கர்த்தர் மேல் தான் வைத்த நம்பிக்கையை அவன் காத்து கொண்டான். தன்னுடைய கர்த்தரை பின்பற்றுகிற உறுதியிலே அவன் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் தவறு செய்வதற்கு காரணம் நம்முடைய நண்பர்களின் ஒரு வட்டாரமும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். யோபின் புத்தகத்தில் படிக்கலாம், 3 பேரை குறித்து சொல்லி இருக்கிறது. 8ஆம் வசனத்தில் தேமானாகிய எலிப்பாஸ், சூரியனாகிய பில்தாத்து, 3 பேருடைய பெயர் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். எலிப்பாஸ், பில்தாது, சோப்பார். இது போல இன்னொருத்த வேற வந்து சேர்றான், 4th person. அதெல்லாம் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையின் மத்தியில் அவங்க வந்து ஒரு 7 நாள் அமைதியாக இருந்தாங்க. They were silent for at least 7 days. Praise God. ஒரு 7 நாள் அமைதியாக இருந்தாங்க துக்கத்தில். ஆனால் 7 நாளைக்கு பிறகு they started complaining Job. யோபு, நீ அப்படி செஞ்சது தப்பு, இப்படி செஞ்சது தப்பு, நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணியிருக்க கூடாது என்று சொல்லி யோபின் சிநேகிதர்கள், they were the friends actually. ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆன்மீக வட்டாரத்தில் நடக்கிறது எல்லாருக்கும் புரிகிறது இல்லை. ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல என்ன வாட் இஸ் கோயிங் ஆன் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் தேவன் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியினுடைய வரத்தில் ஒரு வரமாக 9 வரத்தில் ஒரு the gift of discerning என்ற பகுத்தறியும் வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பகுத்தறியருடைய வரம் கிரியை செய்யும் பொழுதுதான் ஆன்மீக மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு மனிதனுக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அணுக்கள், இப்போ இந்த இடத்துல இந்த காற்றை சுற்றி அளந்து பார்த்த சயின்ஸ் படி நிறைய இருக்கு, என் கண்ணுக்கு இது தெரியாது. இதை கண்டுபிடிக்கக்கூடிய வகை எனக்கு தெரியாது. இதுபோல ஆன்மீக வட்டாரத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையால் எளிதிலே கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ஆவிக்குரியவன் தான் அதை நிதானிக்க முடியும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. நிறைய நேரத்தில் நடக்கிற காரியங்கள் நமக்கு என்னன்னே தெரியாது, என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. ஆனால் அமைதியாக இருந்த யோபு 3 நண்பர்களினால், அவனுடைய பேச்சினாலே அவன் தவறு செய்து விட்டான் என்று the Bible scholar says. Because of his friends, he was dislocated from the original path that God has ordained for him, and he started questioning God, speaking some things that which is not at all relevant. So God has to intervene at the end. முடிவிலே தேவன் அவனோடு கூட பேசி ஆண்டவருடைய கேள்விகளை கொடுத்த போது அவனால் ஒன்றும் பேச முடியல. ஆண்டவரிடத்தில் அவன் சரண்டர் ஆகிறதை நாம் பார்க்கிறோம். யோபின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன், நான் என்ன சொல்வேன் ஆண்டவரே? இந்த காலத்தில் சிஎஸ்ஐ சபைகளில் ஒரு பாடல்ல, நான் ஒரு ஜெபத்தில் நான் நீச பாவின்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு? வாட் ஆன்சர் தட் ஐ கேன் கிவ் டு யூ லார்ட்?
என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், ஆனால் இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமல் கீப் மை மவுத் ஷட். இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது நல்ல ஒரு படிப்பினை. சில நேரங்களிலே தேவனுடைய ஜனங்கள் பொதுவாக எதையா பேசிடுறாங்க. நம்மளும் பேசியிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில் இன்னும் 1 மாதம் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவோம். ஒரு பாடல் உண்டு, நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வாவென்று என்னை அழைத்தீர். நான் வர்றேன் ஆண்டவரே. I come to you Lord, I come to you with my repentance of my heart. I pour my heart before thee. நான் ஏதோ தெரியாமல், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் பேசிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையா. இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆண்டவரிடத்தில் you have to come back. இந்த 2 மாதங்கள் இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருவோம். நம்ம கர்த்தருடைய பந்திக்குள் போவதற்கு முன்பதாக கூட இன்று ஆண்டவரே, நான் ஏதாவது உமக்கு விரோதமாக தெரியாமல் பேசியிருந்தேன்னா, அறியாமல் பேசியிருந்தேன்னா, இல்லை தெரிஞ்சே பேசியிருந்தேன்னா கூட என்னை மன்னியும். நம்முடைய இரத்தத்தால் கழுவும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தால் பச்சை போல வெண்மையா. இந்த காலை வேளையில் he is ready. He is ready. He is ready to give. He is ready to wash. நம்ம கழுவி சுத்திகரிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். Are we willing to say that, Lord, you cleanse me? நான் கழுவும் ஆண்டவரே. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே என் தலையிலிருந்து என் கால் வரைக்கும் கூட நீர் கழுவும் ஆண்டவரே. என்னை கழுவும், என்னை கழுவு சுத்திகரி. அதான் அந்த காலத்துல எல்லாம் அருமையான பாடல், பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இவ்வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் உன் திரு ரத்தத்தால் என் கரை நீங்க இருதயத்தை. இருதயத்தை கழுவாண்டவரே, இருதயத்தை கழுவாண்டவரே, இருதயத்தை கழுவ, என்னை சுத்திகரி, என்னை பரிசுத்தமாக்கும், என்னை எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற கனத்துக்குரிய பாத்திரமாய் என்னை மாற்றும் என்று ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர் கிருபை தருவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை அவர் மாற்றினார். எதெல்லாம் இழந்து போனானோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். யோவின் புத்தகத்தை நிறைய பேர் வாசித்து பார்க்கும் பொழுது the people are coming to a conclusion that this is a very complex case. காம்ப்ளெக்ஸா கொஞ்சம் இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கு அவனுடைய கேஸ். பட் however requires repentance for his attitude. யோவின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட நிறைய புலம்புறான், ஆனால் ஆண்டவர்கிட்ட தான் திரும்பி வரான். அவனுடைய ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆன பிறகு ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். இந்த நாட்களில் தேவன் தம்முடைய ஜனங்களினுடைய ஆட்டிடியூடை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய ஆட்டிடியூட்னா நம்முடைய செயல்பாடு, நம்முடைய தன்மை. இந்த காலையில் கூட ஒரு பாடல், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தால.
என் உச்சியிலிருந்து முழங்கால் புரிந்து என்னை கழுவும் ஆண்டவரே. கர்த்தருடைய பந்திக்குள் போவதற்கு முன்பதாக ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம கர்த்தருடைய பந்திக்குள்ள நம்ம வர்றோம். நம்ம ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே, இருதயத்தை கழுவும், சுத்தி என்னை பரிசுத்தமாக்கும், என்னை எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற கனத்துக்குரிய பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த செய்தியின் வழியாக கொஞ்ச நேரம் தான் பேச போகிறேன். கர்த்தருடைய பந்திக்குள் நம்மை நடத்தும் பொழுது நம்மை முற்றிலும் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி வருகிற ஆண்டுகளில் எஜமானுடைய உபயோகத்துக்கு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றுக்கும் பதில் நமக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிகாஸ் God is a God, a sovereign God. சர்வ ஆளுமை உள்ள தெய்வம். எல்லாத்துக்கும் நமக்கு பதில் கொடுக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள பெரிய ஒரு கேள்வி என்னவென்றால், why the righteous suffer? ஏன் நீதிமான்கள் கஷ்டப்படுகிறார்கள்? யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு இடத்தில் அவன் சொல்கிறான், நீதிமானாகிய யோபு பரியாசம் பண்ணப்படுகிறான். பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தான் everybody will try to talk on that situation. ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாரும் தங்களுக்கு தெரிந்ததை, தாங்கள் அறிந்ததை, தாங்கள் புரிந்து கொண்டதை, தாங்கள் விளங்கி கொண்டதை, தங்களால் சில விஷயத்தை ஜட்ஜ் பண்ண முடியும் என்பதை வைத்து மற்றவர்களை தீர்ப்பு சொல்ல முற்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் நம்மை அதில் பெரிய ஆபத்திலிருந்தெல்லாம் நம்ம காப்பாராக. நான் நிறைய பேர் சொல்வேன், நமக்கு ஒன்றும் தெரியலன்னா நம்ம பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு வேணும். இஃப் யூ டோன்ட் நோ, have the guts to say that I don't know. எனக்கு ஒன்று தெரியலன்னா, சில நேரங்களில் நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு தெரியலன்னு ஒன்று சொன்னோன்னா மற்றவங்க நம்மளை என்ன தப்பாக நினச்சிருவாங்களோன்ட்டு நம்ம தெரிஞ்ச மாதிரி சிலதை சொல்ல ட்ரை பண்ணுவோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம எதையும் அறிந்த பிரகாரம் அறியல, நமக்கு தெரிய. நம்ம ஆண்டவரிடத்தில் இல்லை 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 எனக்கு தெரியலன்னா, ஆண்டவனுக்கு அந்த கிருபை தரணும். எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன், இல்லைனா நான் ஜெபிக்கிறேன். தேவன் எனக்கு சில விஷயங்களை எனக்கு அவர் புரிதல் என்ற நிலைமைக்குள்ள கொண்டு வரும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது we will be safe. நம்ம ரொம்ப பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே இருக்கிறோம். காரியத்துக்கு முன்னால் நம்ம எதையுமே பேசாமல், இந்த 3 நண்பர்களால் தான் அவனுக்கு அதிகமான பிரச்சனை வந்தது. நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம் நண்பர்கள் நமக்கு நல்லவர்கள் என்று. ஆண்டவரை காட்டிலும் சிலரை நம்முடைய நண்பர்கள் என்று ரொம்ப அதிகமாக நினைத்து, என் கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட என் நண்பருக்காக நான் உயிரையே கொடுப்பேன் வாங்க. நான் சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, நல்லதில்லை. என் நண்பருக்காக என் உயிரையே நான் கொடுப்பேன். நீங்கள் ஜீவனை இயேசுக்காக கொடுங்க, நண்பருக்காக கொடுக்குவாங்க. நண்பர்கள் அவ்வளவு உறுத்தானவர்கள் என்று இல்லை இல்லை இல்லை. ஆல்வேஸ் we should remember that we are a human being. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில், ஓ wretched man, I am நிர்பந்தமான மனுஷன் நான். Who shall deliver me from the bondage of death? இந்த மரண சரத்திலிருந்து என்ன யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஓ wretched man I am. அந்த நாட்டில் சிஎஸ்ஐ சபைகள் நீசப்பாவின்னு வாங்க, ரைட்? நீசப்பாவி அப்படின்வாங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அந்த அளவிற்கு நம்மை தாழ்த்த அவசியமாக இருக்கிறது. 42ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்கிறான், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். 5ஆம் வசனம், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. God, I heard about you, Lord, but now my eyes could see you. என் கண் உம்மை பார்க்க முடியுது ஆண்டவரே. உன்னை வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்து நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும்,
when God gives us a direct access or a privilege to see him face to face. அவருடைய முகத்தினுடைய வெளிச்சத்தில் நம்மை நாம் காண முடியும். அவரை காண்பதை காட்டிலும் நம்மை நாம் காண முடியும். Then we will come to a conclusion that Lord, I am a sinner. நான் ஒரு பாவி, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் அப்பா பலமுறை சொல்லுவாங்க அவங்களுடைய சாட்சியில், அவங்க மலேசியாவில் ஆண்டவர் அவளை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால், ஹூ ஆர் யூ, நீ யார்? ஆண்டவரை தேடி ஒரு புதிய மார்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காக பல மார்க்கங்களை ஆராய்ச்சி செய்து இறுதியில் தெய்வமே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு விசை ஒருவேளை ஒரு தெய்வம் இருக்குமானால் அந்த தெய்வம் எனக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று ஒரு பூங்காவிலே போய் உட்கார்ந்து கொண்டு தெய்வத்தை நோக்கி, என்னை படைத்த ஒரு தெய்வம் இருக்குமானால் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று அவள் மதியம் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு தரிசனமானார் என்று சொல்வார். அப்பா பார்த்து ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி, ஹூ ஆர் யூ, யார்? அப்பா ஒரு சன்மார்க்க ஜீவியத்தில் வளர்க்கப்பட்டவர்கள், ஒரு ஒழுக்கமுள்ள திருச்சபையின் சட்டதிட்டங்களுக்குள் வளர்க்கப்பட்டவர்கள். அவன் சொன்ன வார்த்தை, நான் ஒரு பாவி. மறுபடியும் இரண்டாவது முறை ஆண்டவர் கேட்டாராம், ஹூ ஆர் யூ, யார்? நான் ஒரு மகா பெரிய பாவி. மூன்றாவது கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்டார், உன்னை நீயே ரட்சித்து கொண்டாயா? எங்கள் அப்பா என்ன செய்ய, கோயிலுக்கு போகிறது, கோயிலில் உள்ள தூசியெல்லாம் எடுத்து மேலே பூசிக்கிட்டு நிஷ்டையில் உட்காந்துருக்கிறது, கதவு ஜன்னல்களெல்லாம் போய் அந்த தூசியெல்லாம் தொடச்சி தாமேல தேய்ச்சிக்கிட்டு, அப்படியா தெய்வம் தனக்கு வெளிப்படுவாரா என்று அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. தெய்வம் எதிலும் அவருக்கு காட்சி கொடுக்கவில்லை. உன்னை நீயே ரட்சித்து கொண்ட அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய ஆக்ஷன்ஸ், தங்கள் செய்த கிரியைகள் தங்களை ரட்சிக்கும் என்று. இந்த உலகத்திலும் கிரியைகள் ஒரு மனிதனை ரட்சிக்குமானால், இந்த உலகத்தில் நம்மை காட்டிலும் தன்னை வருத்தி கொண்டு கிரியை செய்கிற மக்கள் இந்த உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. இது உங்களால் உண்டானது அல்ல. நம்முடைய பக்தியினாலோ நம் கர்த்தரை அந்த அளவிற்கு தேடினதினாலோ நம்மை ரட்சித்தவில்லை, கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை ரட்சித்தார். So God is great. எவ்வளவு ஆண்டவர் நேசித்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய பந்திக்குள் போவதற்கு முன்பதாக இயேசுவை எவ்வளவு நேசித்து இருக்கிறப்பா. நாட்கள் ஒரு பாட, விலையேறப்பட்ட திரு ரத்தமே விழாவி நின்று பாயுதே, உன்னை விலையேற பெற்றோனாய் மாற்ற தன்னையே விலையாக ஒருவர் கொடுத்தார். ஆகவே இந்த வேதம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. My son, my daughter, I purchased you with my own precious blood. என்னுடைய சொந்த இரத்தத்தினால நான் உன்னை வாங்கி இருக்கிறேன். Even the price that I paid for you, it is not from your side, from my side. என்னுடைய விழாவிலே இருந்து ஈட்டி குத்தப்பட்ட இரத்தத்தினாலே, கை கால்களில் வடிந்த இரத்தத்தினாலே நம்மை உங்களை என்ன வாங்கி இருக்கிறார். அந்த அந்த அன்பு நம்மை நம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. ஆண்டவரே, என்னை இன்னும் மாற்றும் அப்பா, இந்த மாதத்தில் இன்னும் என்னை அதிகமாய் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை எனக்கு இன்னும் அதிகமாக என் வாழ்க்கையில ஊற்றும் ஆண்டவரே. நான் அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு மகனாக மகளாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவருடைய அன்பை குறித்து நான் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த நிலைமையில தான் என்னுடைய தகப்பனாரை கடைசியில் ஒத்துக்கொண்டு என்னை மன்னியும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த பொழுது இயேசுடைய வாழ்க்கையை மாற்றி மறைந்து போனார். ஸோ அவங்களுடைய ஊழியராய் தேவன் என்னுடைய அப்பாவை மாட்டினாங்க. ஸோ சொல்லுவாங்க, எனக்கு ஒரு டிரெக்ட் ஆண்டவரோட ஒரு தொடர்பு எனக்கு கிடச்சிச்சு, பாக்கியம் பெற்றேன். அதனால் அவங்க சாகிற வரைக்கும் இயேசுவை மறுதளிக்கலை. எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் வந்தால் போதும். அதனால் இயேசுடைய தரிசனம் நமக்கு வேண்டும், இயேசுடைய சந்திப்பு நமக்கு வேண்டும்.
அப்படி ஒரு சந்திப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அதுபோல தான் யோபு சொல்லுகிறான், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. நடந்தது என்ன? என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுது. வாழ்க்கையில் மெய் மனஸ்தாபம், ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தல், அவைகளை விட்டு விடுதல், இயேசுவுக்காய் வாழ நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்தல், இவை நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கி நடப்பதற்கு நமக்கு உதவி செய். காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அந்த யோபினுடைய சிறையிருப்பை நான் மாற்றினது போல அந்த மாடத்தில் உங்களுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன். உங்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன், உங்களுடைய வேதனையை நான் நீக்குவேன், உங்களுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு வரும். ஆண்டவர் சொல்லுவாங்க, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா! உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த காலை வேளையில் எந்த இடத்தில் நீங்கள் துக்கம் முகமாய் வந்திருக்கிறீர்களோ, எந்த இடத்திலே தலைகுனிவு ஏற்பட்டது போல இருக்கிறதோ, அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். யோபுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர், யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றின அதே ஆண்டவர், உங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் இந்த மாடத்திலே முற்றிலுமாய் நீட்டுவாரா? வரும் நாட்களில் நீக்குவாரா? ரெண்டத்தனையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின், why the righteous suffer? ஏன் நீதிமான் கஷ்டப்படுகிறான்? ஏன் நீதிமான் சொல்ல, நீதிமான் ஏன் பரியாசம் பண்ணப்படுகிறான்? தவறு செஞ்சவங்க நல்லா இருக்கிறாங்க, தப்பு பண்ணவங்க நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்குமே நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள், அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்லலை, சிலர் வயது மூன்றவங்களுக்கு கூட மெச்சூரிட்டி இல்லை. ஏன் தப்பு பண்ணுறவங்க அவங்க நல்லா இருக்காங்க? நான் ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக வாழ நான் ஏன் கஷ்டப்படுறேன்? கர்த்தர் நம்மை நியாயாதிபதிகளாக இந்த உலகத்தில் வைக்கல. ஒருத்தரை கூட கர்த்தர் இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணுறது கர்த்தர் நம்மளை வைக்கல. whenever we come into the Lord's table, வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் என்ன செய்வானாக? பங்கு பெறுவானாக. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை நம் அனைவரை சுத்திகரிக்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் வருகிற இந்த நேரத்தில், ஆண்டவரே, கடந்த 10-11 மாதங்களாக என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இடர்பாடுகளை எனக்கு மன்னியும். நான் வழி தவறின காரியங்களை எனக்கு மன்னியும். என்னுடைய குறைகளை எனக்கு மன்னியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னது போல, கல்வாரியின் அன்பினையே நினைந்து கண்டு உருகி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தால் இருதயத்தை கழுவும் ஆண்டவரே, இதயத்தை கழுவும் ஆண்டவரே. பேதுருவிடத்தில் ஆண்டவர் கழுவ வந்த போது, நீர் என்னை கழுவ வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் பேதுருவே என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொன்ன போது என் தலையும் காலை கூட கழுவுண்டான். இம்மீடியட் answer to God. ஆண்டவரே, என்னை முழுசும் கழுவிடும் ஆண்டவரே. அப்புறம் இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் when we go, இந்த கர்த்தருடைய பந்திக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம எடுக்க வந்திருக்கிறோம். Cleanse me once again, Lord. என்னுடைய அர்த்தம் திரும்ப திரும்ப தவறு செய்து கழுவப்படணும் அப்படி அர்த்தம் அல்ல. அதற்கு ஒரு ப்ரொவிஷன் இது அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமல் என்னை கழுவி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும். வருகிற ஒரு புதிய ஆண்டை கர்த்தர் எனக்கு ஈவாய் தருவாரானால் தருவீரான ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் ஒரு அர்ப்பணிப்போடு உண்மை பின்பற்ற எனக்கு என்ன செய்யும்? கிருபைத்தார ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்போடு நான் புது வருஷத்தை நான் துவக்கணும். ஒரு புதிய கண்ணோட்டம் என் வாழ்க்கையில் வரட்டும். எனக்குள்ள உம்முடைய புதிய சிந்தை வரட்டும். எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்கட்டும். என்னிலிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படட்டும். என்னிடத்திலிருந்து ஜீவ வார்த்தை புறப்படட்டும்.
என்னிடத்திலிருந்து நற்கிரியைகள் வெளிப்படட்டும். என்னிடத்திலிருந்து வல்லமையுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வசனங்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துடைய வல்லமை என்னிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. லார்ட், ஒன்ஸ் அகைன் என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே என்று பாடுவோம். கல்வாரியில் இருந்து அவருடைய கரங்களில் வடியும் அவருடைய செங்குருதியாகிய ரத்தம் நம்மை உச்சியிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். அந்த காலத்தில் ஒரு பாடல் பாடுவார்கள், என் கரங்கள் செய்தனவோ, என் கால்கள் செய்தனவோ, தலையிலிருந்து வடிந்தோடும் செங்குருதி என் கைகளை கழுவிடாதோ என்று பக்தர்கள் பாடியிருக்கிறார்கள். Will it not cleanse me, Lord, from head to foot? Will it not change me, Lord, as you like? உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. Make me more like thee, Jesus. Make me more like thee. Give me the heart that filled with love and make me more like thee. உம்முடைய அன்பால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. உன் அன்பால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவரத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இந்த நம்முடைய அன்பால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. அசம்பிளியில் ஒரு அருமையான பாடல், அன்பால் நிரப்பும் பாதையில், அன்பால் நிரப்பும் பாதையில் வான்புறாவோடு நான் செல்கையில் புன்னகை பாட்டுடன் எப்பொழுதும் செல்லவே அன்பால் நிரப்பும் பாதையில் என்ற அந்த அருமையான பாஸ்டரையா பாடுவாங்க. ஹோல் காங்கிரிகேஷன் will get stunned. அன்பால் நிரப்ப என்ன ஆண்டவரே. Make me more like thee, Jesus. Make me more like thee. Give me the heart that filled with love that make me more like thee. நம்ம போல மாற்று ஆண்டவரே. இன்னும் எனக்கு ஆயுசு கொடுப்பீரானால், என் ஆயுசு காலத்தை கூட்டி கொடுப்பீரானால், இன்னும் சில வருடங்கள், பல வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையில கிருபையாய் நீர் ஈந்து நீர் கொடுப்பீரானால், ஆண்டவரே உமக்காக சேவை செய்ய எனக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையை சொல்ல எனக்கு கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். எலியா குப்பின் எலிசாவின் மேல் இறங்கின இரட்டிப்பான ஆவியின் அபிஷேகம் என் மேல் ஒரு விசை இறங்கட்டும் என்று ஆண்டவரிடத்தில் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமாக. மேலறையில் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமாய் இறங்கி வந்தது போல, as a cloven tongues of fire, oh this morning let the Holy Spirit come upon you. the cloven tongues உங்களை நிரப்புவாராக, நிரப்புவாராக. So யோபை கர்த்தர் தொட்டார், அவனை கர்த்தர் சந்தித்தார், அவனை மாற்றினார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கையினுடைய சிறையிருப்பு என்ன? ஆனால் அதை படித்து பார்க்கும்போது to his recovery as a return from captivity or a recovering of something that had been captured from, அவனது எதெல்லாம் பறிக்கப்பட்டதோ. இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் யோபு என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் நம்மகிட்ட இருந்து எதெல்லாம் இழந்தோம் கடந்த 2 ஆண்டுகள், இல்லாவிட்டால் அதுக்கு முன்பு இருந்த ஆண்டுகள். இந்த குடும்பத்தில் எதையெல்லாம் இழந்தோம், நம்ம தொழிலில் எதையெல்லாம் இழந்தோம், இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தோம். நம்முடைய நண்பர்கள் குழாம் சுத்து வட்டாரங்கள், நம்முடைய உறவினர்கள் என நம்ம எத்தனையோ பேரை இழந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் ரெக்கவரிங் ஆஃப் சம்திங் தட் ஹட் பீன் கேப்சர்ட் ஃப்ரம் ஹிம், அவனிடத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனது போல இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி கொடுத்தார். ஒரு மொழிபெயர்ப்பில் ஆண்டவர் he turned his fortune என்று போட்டிருக்கோம். ஃபார்ச்சூன்லாம் அதிர்ஷ்டம். அவன் எதெல்லாம் துரதிர்ஷ்டவசமாக இழந்தானோ அப்படிலாம் ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். ஆனால் எப்போ நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் அதில் தான் கொஞ்சம் இப்போ உள்ள பிள்ளைகள் சிலர் சொல்லுவாங்க, அது எப்படி ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார், மைனஸ் பண்ணிடுவார்னு. கொடுக்குற தெய்வம் என்னை கூரை பிச்சுட்டு தான் கொடுக்கும். எத்தனை பேர் அது ஆண்டவர் ரெட்டிப்பாக தான் கொடுப்பார். என்னை கொடுத்தாரு, யோபுக்கு ரெட்டிப்பாக கொடுத்தார், நமக்கு இதை காட்டில் எத்தனை மடங்கு கொடுப்பார் நமக்கு தெரியாது. நம்ம நம்பணும். இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். The Lord restored his captivity. The Lord restored Job's losses. எல்லாவற்றையும் ஆண்டவனுக்கு கொடுத்தார். எப்போ கொடுத்தார் தெரியுமா? When he prayed for his friends. And he prayed for his friends. Remember that. நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் ஆசீர்வாதத்தை வாங்கணும்ட்டு தரேன்றார். ஆனால் தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபித்த பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம்,
கவனிங்க, 7ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்க. ஆண்டவர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் மேலே எனக்கு பயங்கர கோவம்டான்ட்டார். அப்படி தானே? நான் அவன் மேலே பயங்கர கோவம் ஆண்டவருக்கு. நீங்கள் இந்த அதிகாரத்தெல்லாம் படித்து பாருங்க, பேசுனதெல்லாம் கரெக்டாக தானே தெரியுதுன்னு. கரெக்டாக இருக்கிறது போல் இருக்கும், ஆனால் முழுமையும் கரெக்ட் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். சங்கீதம் 10 என் வாயின் வார்த்தைகளும், சொல்லுங்கள், என் இருதயத்தின் தியானமும், திரும்ப சொல்லுங்கள், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. அவங்க எல்லாரும் பேசினாங்க, நண்பர்கள் தான் அவனை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசலை. இந்த உலகத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் நமக்கு நிதானமாக பேச தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை அறிந்திருக்கிறார்களோ, எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனோடு கூட நெருங்கி நடக்கிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறது போல, எவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களோ தேவனுடைய சிந்தை அவர்களுக்குள் இருக்கிறபடினால் எந்த காரியத்தை பேசினாலும் அவசரப்பட்டு பேச மாட்டார்கள், நிதானமாய் பேசுவார்கள். ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்கணும், எனக்கு அந்த நிதானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அருந்தும் மதுனால அவன் நிதானம் தவறுகிறான். தன் மகளுக்கும் தன் மனைவிக்கும் உரிய வித்தியாசம் அறியாத மிருகத்தை போல் இருக்கிறான். உலகத்தில் செய்திகள் வருகிறது, போகட்டும். எனினும் நிதானம் தவறும் பொழுது வாய் வந்த வழியாய் பேசாதபடி, ஆண்டவரே எனக்கு நிதானமாக பேசுகிற கிருபைத்தார ஆண்டவரே. புது வருஷத்தில் நம்ம பிரவேசிக்கிறதுக்கு முன்னால், இன்றைக்கி இந்த கர்த்தருடைய பந்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு நிதானமாக பேசக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனா யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசலை. அந்த பேலன்ஸ்டாக பேசணும், இல்லைன்னா அது புரிஞ்சு பேசணும். God first of all silenced his friends. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை ஆண்டவர் சைலன்ஸ் பண்ணார். 4வது ஒரு நபர் இதில் வருவான், நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, எனக்கு டைமில் எலிகூ, அவனையும் ஆண்டவர் சைலன்ஸ் பண்ணார். 3வது ஆண்டவர் யோபையும் சைலன்ஸ் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸை சைலன்ஸ் பண்ணார். 4வது ஒரு நண்பன் வந்தான், எலிகையும் சைலன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் யோபையுமே சைலன்ஸ் பண்ணார். அவன் சொல்கிறான், என் கையினால் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். 2 தடவை பேசினேன் ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், பேசவே மாட்டேன் ஆண்டவரேன்ட்டான். என் கையினால் என் வாயை பொத்திக்கிற ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய பார்வையில் எந்த குற்றமே பிடிக்க முடியாது. ஆனால் அவன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், 40ஆம் அதிகாரத்தில், இதோ நான் நீசன். சேசே சபையில் நீச பாவின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேட்டிருக்கீங்களா? இந்த ப்ரேயரில் நீச பாவி நான் என்ன ஆன்சர் சொல்வேன் ஆண்டவரே, என் கையினால என் வாயை பொத்திக்கிறேன் ஆண்டவரே. தான் ஒரு பரிசுத்தவான். நான் 2 தரம் பேசினேன், நான் பேச மாட்டேன் ஆண்டவர். ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை சந்திக்கும் ஒரு நிலை வரும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்து இப்படி கையில் தூக்குவார். புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை கழுவட்டும் என்று வருகிறார், நம்மை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று சொல்கிறார். பேதுரு சொன்னார், நீர் என்னை கழுவ வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், பேதுருவே இல்லை, நான் உன்னை கழுவ விட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இயேசுவிடத்தில் அவ்வளவு துணிச்சலா பேச என்ன கழுவ வேண்டாம். ஏன்னா அவன் நினைச்சான் தான் செஞ்சதெல்லாம் ரைட்டு, தான் பேசினதெல்லாம் ரைட்டு, தான் செஞ்சதெல்லாம் நீதிப்படுத்தினான், நியாயப்படுத்தினான். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவ விட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை மகனே. அந்த வார்த்தை ஆண்டவர் போட்ட பிறகுதான் என் உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் பரியும் தான் கழுவ ஆண்டவர் என்றான். எனக்கு பொறுத்தவரையில் இந்த வருஷத்தின் கடைசியில் இப்படிப்பட்ட பரலோகத்தின் சந்திப்புகளை கர்த்தர் நமக்கு தரட்டும். நம்ம தனித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது, தனித்து உட்கார்ந்து வேதத்தை வாசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, தனி அறையில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நீர் என்னோடு கூட பேசும், எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்கும் பொழுது
பரலோகத்தின் தேவனானவர் பலிபீடத்திலிருந்து அக்கினி தழலை எடுத்துக்கொண்டு வந்து ஏசாயாவுடைய நாவை தொட்டது போல ஆண்டவரை தொட்டு நம்மை சுத்திகரிக்கட்டும், நம்மை கழுவி பரிசுத்தமாக்கட்டும். நம்ம எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றட்டும். இந்த காலத்தில் பாடல்கள் பாடுவார்கள், என் கைகள் புரிந்தனவோ என் கால்கள் புரிந்தனவோ, கல்வாரியில் நின் சிந்தும் குருதி என் கைகளை கழுவிடாதோ என் கால்களை கழுவிடாதோ என்று பாடினார்கள். இரத்தமே சுத்தம் செய்யுமே, இரத்தமே என் பானமே என்று பாடினார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, நம்முடைய முன்பாக இருந்த பரிசுத்தவான்களும் தேவனுடைய ஊழியர்களும் தங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் என்னை மாற்றும் என்று தேவ சமூகத்தில் வந்த பொழுது ஆண்டவருடைய கரம் அவர்களை தொட்டது, பலிபீடத்தின் அக்கினி அவர்களை சந்தித்தது, அவர்கள் பரிசுத்தமானார்கள். எஜமானுடைய உபயோகத்துக்கு அப்படிப்பட்ட பாத்திரங்கள் தேவை. இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை கழுவுவாராக, கழுவி சுத்திகரிப்பாராக. எல்லாம் சைலன்ஸ் ஆன பிறகு ஆண்டவர் யோபை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன தெரியுமா? யூ கோ டு ஜோப், அவன் உங்களுக்காக பலி செலுத்துவான், அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்த. 3 ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தாண்டு டெஃபினட்டாக சொல்றார், உங்களுடைய புத்தியினம், உங்களுடைய மடத்தனம், உங்களுடைய அறியாமை, உங்களுடைய அறிவில்லாமையினால் வார்த்தைகளை உதிர்த்தது அப்படி சொல்றார். போங்க அவனிடத்துல போய் நீங்கள் பலிகளை கொண்டு செலுத்துங்கள், அவன் உங்களுக்காக தகன பலிகளை இடுவான். அப்போ அவனுடைய முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் சொல்லிட்டு சொல்றாரு. யோபை நான் சைலன்ஸ் பண்ணேன், உங்களை சைலன்ஸ் பண்ணேன், உங்களை எல்லாரும் பேச விடாமல் கிடைச்சல பொத்திக்கிட்டீங்க வாயை. இன்னொருத்தனையும் அதே போல தான் நடந்துச்சு. ஆனால் என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீக ஜீவியத்தில் கர்த்தர் ஒரு நிதானத்தை தருவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என் வயசு எவ்வளவுன்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் எந்த வயதில் இருந்தாலும் என்னுடைய நிதானத்தை தவற விடாமல் இருக்க எனக்கு கிருபை தாராட்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அருந்தும் மது அவனுடைய நிதானத்தை இழக்க செய்கிறது. ரோடிலே ஏராளமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. நிதானத்தினால் எத்தனையோ கொலைகள், வன்முறைகள், வெறியாட்டங்கள் நடக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனமாகி நம்மை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நம்மை பார்த்து ஆண்டவர் பேசுகிறது என்ன? மகனே மகளே, உன்னுடைய நிதானத்தினால், உன்னுடைய வார்த்தைகளினால் என்ன நடந்திருக்கிறது? தெய்வமே, உன்னுடைய செயலினால் என்ன நடந்திருக்கிறது? திரைமறைவில் போடப்பட்ட நாடகங்களினால் என்ன நடந்திருக்கிறது? உன்னுடைய சதி திட்டங்களினால் என்ன நடந்திருக்கிறது? ஆண்டவர் பார்த்து கேட்பார். எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு நாள் வரும் வெட்ட வெளிச்சம் போல நான் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் அமரும் பொழுது அவளை எல்லாம் நான் வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வருவேன். உலகத்தில் ஒரு பழம், அரசன் நன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். அரசன் நன்று தான் கேட்பான், ஆனால் தெய்வம் நின்று கேட்கும். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு கேட்கும்போது நான் என்ன மருவத்தில் சொல்வேன், ஆண்டவரை இன்றைக்கு இவனை பார்த்து நான் வர்றேன், என்ன ஒரு விஷயம் என்னை கழுவு, என்னை சுத்திகரிக்க மாட்டீரா? ஆண்டவரத்தில் வரும்போது யோபு அவங்கள வெறுக்கல, அவங்களுக்கு எந்த அவதூறும் பண்ணலை. அவர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான், அவர்களுக்காக அவன் தேவ சமூகத்திலே பிரார்த்தனை செய்கிறான். அந்த நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் திறப்பின் வாசலிலே நின்று, may God help us to stand in the gap like Moses, like Samuel. யோபை போல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று, ஆண்டவரே அவருடைய புத்தியினத்துக்கு தக்க அவளை நடத்தாதிருப்பீராக, அவருடைய மன்னியும், அவளுக்கு மன்னியும். கல்வாரி சிலுவையில் இயேசு சொன்னது போல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கான்னு சொன்னது போல பரிந்து பேசி நாம் ஜெபிப்போம்.
Let us intercede on behalf of our friends. Even though they have spoken against us, even though they have done something against us, they would have made a lot of conspiracies against us. But may God give us the compassion to stand in the gap like Moses, to intercede on behalf of them. அவளுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு வேண்டுதலின் ஆவியை ஊற்றுவாராக, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவாராக. அவளுக்காய் திறப்பின் வாசலில் நின்றுக்கும் ஜெப ஆவியை எலியாவின் மேல் ஊற்றினது போல மேல் ஊற்றுவாராக. So when he prayed for his friendship, ஆண்டவருடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றினார். ஸோ நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். பலன்கள் தெரிய வரும், காரியங்கள் நடக்கும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக காரியங்கள் நடக்கும். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிவு செய்கிறேன். சில கேட்கலாம், பாஸ்டர் யோபு இவ்வளோ கஷ்டப்பட்டானே, எல்லாத்தையும் அவன் இழந்தானே, அநேகர் அதோடு முடிக்கிறாங்க. இல்லை, எனக்கு நேரம் இல்லை, ஆனாலும் அதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யாக்கோபு நிருபத்தில் அவனை குறித்து பதிவு செய்யப்படும். புதிய ஏற்பாட்டில் அங்கே தான் வருது. யோபை பற்றி நிறைய இடத்துல எழுதப்படலை. எசேக்கியேல வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் யாக்கோபு நிருபத்தில் அவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறது. வாசித்து ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். என் சகோதரே, கர்த்தருடைய நாமத்தினால் பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தங்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். எக்ஸாம்பிள். ஓகே, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இங்கதான் யாக்கோபு நிருபக்காரன் ஒரு முடிவுரை கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தில் 42 வர்ற மாதிரி, இதோ பொறுமையா இருக்கிறவளை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். Heard about his patience. அதோட வசனம் முடியல. கர்த்தருடைய செயலுடைய முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த வசனத்தை எப்பவும் உங்களுடைய ஹார்ட்ல பதிவு செஞ்சுக்கிடுங்க. ஒரு கதையை பாதியில் முடிச்சிடக்கூடாது, 75% முடிச்சிடக்கூடாது, 90% முடிச்சிடக்கூடாது. முற்றிட்டுன்னு வரணும். புதிய ஏற்பாடு முற்றிட்டுன்னு சொன்னது போல நாங்கள் வரும்போது சொல்லி இருக்கிறது, இதோ பொறுமையா இருக்கிறவளை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலினுடைய முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அதுபோல ஒருத்தர் தேவனுக்கு முன்பாக தன்னை பரிசுத்தமா நீதியா உண்மையா காத்துக்கிட்டா அவங்கள இந்த உலகத்தில், அந்த யோபின் புஸ்தகம் நிறைய why the righteous suffer என்று சொல்வார்கள். நீதிமான் ஏன் துன்பப்படுகிறான் என்ற கேள்விக்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய கொஸ்டின், why the righteous are suffer. ஏன் நீதிமான் கஷ்டப்படுகிறான் என்று யோபே சொன்னான். ஏன் நீதிமான் பிரயாசம் பண்ணப்படுகிறான்? அப்படிப்பட்டதான கேள்விகளுக்கு ஒரு பதிலாக, ஒரு முத்தாய்ப்பாக 39 புத்தகங்களுக்குள் பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தை சங்கீதத்துக்கு முன்பாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் நியமித்திருக்கிறார். So that you and I could read and read it again and again, and to ponder over it and to find out the answer why the righteous are suffering. And we have to get an answer from that, and we have to responsible to tell to the world. உலகத்துக்கு சொல்லணும். Because the world is anticipating என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஏன் இப்படி கஷ்டப்படுறான், அவங்களுக்கு we have to give an answer. As Jesus Christ is the answer, you and I are the living epistles to their problem. அவங்களுடைய பிரச்சனைக்கு நம்ம ஒரு பரிகாரமாய் சொல்லணும். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு இருக்கிறது. நாராயணுடைய முடிவிலும் சொல்லுகிறேன், ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. அந்த நம்பிக்கை வேணுப்பா. ஆண்டவர் அவனை சும்மா விடலை சார், அவனை சும்மா விடலை. வாசித்து முடிக்கிறேன், எனக்கு டைம் இல்லை. அந்த 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, 2 அத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ரைட்டா? 1-2 வார்த்தை சொல்கிறேன். அவனுக்கு பொண்ணு வந்துதா வரலையா? சத்தமாக வரலையா? ஒன்றுமே வந்துச்சுல்ல, திரும்ப வந்துச்சுல்ல. நமக்கு அதை கண்டாலே அலர்ஜியாக இருக்குது. ஃபக்காடி அதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டேன். பட் அதை கண்டா ஏன் அலர்ஜி? 12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். சரி, இன்னைக்கு ஒரு கதைக்கு கடைசியில் ஒரு முடிவுரை இருக்குது. கர்த்தர் கொண்டு வராரு பாருங்க. இது கதை இல்லை, சம்பவம்.
முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். எப்படி? 14,000 ஆடுகளும் 1ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்க, எவ்வளோ இருந்துச்சுன்னா 7,000 இருந்துச்சு. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி நீங்கள் படித்து பார்த்துக்கணும். 7,000 ஆடுகள், 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 3,000 ஒட்டகம் இருந்துச்சு முதல்ல. அப்புறம் 1000 ஏர்கள், அதுக்கு முன்னால் எவ்வளோ இருக்குது? 500 ஏர் மாடுகள், 1000 கழுதைகள், அதுக்கு முன்னால் எவ்வளோ இருந்துச்சு? 1ஆம் அதிகாரத்தில் 500 கழுதை. எல்லாத்தையுமே டபுளா ஆண்டவர் மாட்டி கொடுத்தார். எனக்கு ஆனால் போய் படித்து கணக்கு பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் எல்லாத்தையும் ரெட்டிப்பா 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 ஆண்டவர் கொடுக்குறார். அடுத்த வசனம், 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார். எப்படி முன்னால் 7 குமார் இருந்தாங்களோ அது போல். ஏன் திரும்ப ரெட்டிப்பா கொடுக்கலன்னா, அந்த 7 + 3 ஏற்கனவே பத்திரமா பரலோகத்தில் இருந்திருக்கு. கைதட்டி கத்திர. ஆனால் 10 பேர் பரலோகத்தில் இருந்திருக்காங்க ஏற்கனவே. தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபோத்தரன் அல்ல. நம் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி எல்லா பலிகளை செலுத்தி கர்த்தருக்குள்ள வளர்த்ததுனால ஒருவேளை ஒரு பிரச்சனையே வந்து அடிச்சு போனா கூட கர்த்தர் அவர்களை பத்திரமாக ஏற்கனவே பரலோகத்திலே கொண்டு போய் நிலை நாட்டியிருக்கிறார். கைகளை தட்டுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞானமாய் செய்கிற தேவன். ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய தேவன் நமக்கு தப்பு செய்யவே மாட்டார். அவருடைய தப்பு இல்லை, அவருடைய தீமை இல்லை. தீமை செய்கிறவன் தேவனை காணல. ஆண்டவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தவர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆண்டு சொல்ற, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் டபுளி பிளஸ்ட் ஹிம். ஆண்டவர் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். எல்லாம் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இப்போவெனில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் இந்த வருஷத்திலும் வருகிற காலத்திலும் கர்த்தர் நம்மளுடைய சிறையிருப்பை கம்ப்ளீட்டாக கர்த்தர் மாற்றுவாராக. கைகளை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்னென்ன காரியங்களெல்லாம் என் லைஃப் என்னுடைய வாழ்க்கை ஒரு சிறையிருப்பாக போயிருந்துச்சால் ஆண்டவரே எனக்கு மன்னியும், ஆண்டவரே எனக்கு மன்னியும், ஆண்டவரே எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும், எனக்கு மன்னியும். ஆண்டவரே, சிறையிருப்பில் நான் இழந்து போன நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் எனக்கு திரும்ப தாரு ஆண்டவரே, எனக்கு திரும்ப தாரு, எனக்கு திரும்ப தாரு. ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். Lord changed his captivity. Someone said the Lord changed his fortune. அவனுடைய நிலைமையில கர்த்தர் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையே கர்த்தர் கொண்டு வந்தார். அதே போல ஆண்டவர் இந்த நாட்களிலும், நீங்கள் எந்த நிலைமையில வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, நீ எந்த பாதையில கடந்து வந்திருக்கீங்கன்னு தெரியாது, நீ இதெல்லாம் இழந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார், திரும்ப தருவார். கைகளை உயர்த்தி அவர் திரும்ப அளிப்பார், திரும்ப அளிப்பார். அதனால யோபின் புத்தகத்தில் அதை நீங்க படிச்சு பாருங்க. முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவனை ஆசீர்வதித்தார்ல போட்டிருக்கு. அவனை ஆசீர்வதித்தார்ல, அவனை தரித்திரனை திரும்ப கொண்டு விடலையே, அவனை தரித்திரன்ற பட்டத்தை அவனுக்கு சூட்டலையே, அவனுடைய சரீர சுகத்தை ஆண்டவருக்கு திரும்ப கொடுத்தார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. அவன் அதுக்கப்புறம் 140 வருஷம் இருக்கிறான். glory hallelujah. 4 தலைமுறையா பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைகளுடைய நடுவில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிறான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். glory glory hallelujah hallelujah hallelujah. ஒருவேளை முதல் 2ஆம் அதிகாரம் ஒரு மாதிரி sad note போல இந்த புக் ஆரம்பிச்சாலும் when he finishes the book, the last word, கர்த்தர் அவனை பரிபூர்ணமா தான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கைகளை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய சிறையிருப்பை மாற்றினது போல இந்த ஆண்டு இந்த மாதம் நம்முடைய சிறையிருப்பு, என் சிறையிருப்பு, நம்ம எல்லா சிறையிருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீர் மக்களுக்கு பிட்டு கொடுத்திருக்கிறீர். இப்பொழுதும் உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பிட்டு கொடுக்கும் ஒரு நேரத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிப்போடும் ஆண்டவரே தியாக உள்ளத்தோடும்
எங்கள் குறைகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனங்களாக எங்களை இந்த கர்த்தருடைய பந்தியிலே ஒப்புக் கொடுக்க கிருபை தாரும். யாவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து இருக்கும் 2 ஆராதனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிபரை ஆசீர்வதியும், பெரியோர்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலும் வருகிற நாட்களிலும் ஆன்மீகத்திலும் சரீரத்திலும் பொருளாதாரத்திலும் ஆண்டவரை கர்த்தர் கட்டளிடுவீராக. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்னது போல இந்த மாதத்திலும் நன்மையானவைகள் வரட்டும், நன்மையான ஈவுகள் வரட்டும், பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்வீராக. ஆமென். கண்ணீர் துடைக்கப்படட்டும், துக்கம் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், வியாதியினுடைய அறிகுறிகள் மாறட்டும். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை கரம் வைத்து தொடுவீராக. இந்த காலையில் எந்த இடத்துல எந்த நிலைமையில் நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ அவள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அப்படியே வந்து அமருவதாக. ஆண்டவரே, நினைவு கூறப்படுகிற பிறந்த நாள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நினைவு கூறப்படுகிற திருமண நாட்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்னென்ன காரியங்களை உடைய பிள்ளைகள் தொடக்கம் செய்ய வேண்டும் என்று யோசித்திருக்கிறார்களோ, சிந்தித்திருக்கிறார்களோ, அது எல்லாம் நடக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும், எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். கல்வி, அறிவு, ஆண்டவரே, பள்ளிக்கூடம் திறந்திருக்கிறது, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, போக்குவரத்து எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளணும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேச தலைவர்களை ஆசீர்வதியும். எங்கள் தமிழ்நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் பட்டணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், உயர் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் எல்லாரையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எல்லா துதி கனமாய் நமக்கு செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆசீர்வதிப்பார்.